பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இயேசுவை யூதர்கள் சரியாக தெரிஞ்சுக்காதனால தானே கொலை செஞ்சாங்க. கூட இருந்த பேதுரு இயேசு யாருன்றதை சரியாக அறியாதனால தானே மறுதளிச்சான். கூட இருந்த யூதாஸ் அவர் கூடயே பயணிச்சவன் தான். அவர் யாருன்ற அந்த அறிவு இல்லாதனால தானே அவரை காட்டி கொடுத்தான். கூடவே இருந்த யோவானும் யாக்கோபும் பதவிக்காக நின்னாங்க. சீசர்களுக்காரே யார் சிறியவன் யார் பெரியவன்ற ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பற்றிய அறிவு இல்லாதனால்தான். அவரை பற்றிய அறிவு தான் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம், எனக்கு ஒரு பெரிய பிரகாசம். இதை பார்க்குறப்ப நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்குது. எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்ற இடத்தை காட்டிலும் அந்த அறிவில் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியுன்ற அறிவு வேற. ஜோயல் தானே உன் பேரு? ஜோயல் என்ன தெரியுமா உனக்கு? எனக்கு ஜோயலை தெரியும். இப்போ ஒரு சீசனில் ஜோயல் சொல்கிறான், பாச என்ன பாச அவங்கெல்லாம் சொன்னாங்கன்றதுக்காக என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல வரப்ப நான் சொல்லணும், ஜோயல் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த அறிவில் தான் தெளிவு. ஆபிரகாம அந்த அந்நிய தேசத்துடைய ராஜா பேரோன் அவன் பார்த்த பார்வை வேறங்க. ஆனால் அந்த பார்வன்ட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் ஊழியக்காரன், உனக்காக ஜெபம் பண்ணுவான்றார். நான் அவரை அறிந்திருக்கிறேன்றத அவர் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது தான் அந்த அறிவோடைய தெளிவு எனக்கு வருது. ஹல்லேலூயா. ரொம்ப பிரதானமான ஒரு இடங்க இது. ஒரு சின்ன வாயின் வார்த்தைகளுக்குள் அடக்கி வைக்கிற சொல் அல்ல, மூளையிலிருந்து புறப்படுகிறவைகளும் அல்ல. இவைகள்லாம் புத்தி கெட்டாத ஒரு உறவுக்குள்ளேருந்து வருது. பரிசுத்தவான் பிலிகிரஹாம் சொல்கிறாரு, நான் 85 டைம்ஸ் பைபிளை படிச்சிருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையோடு நிப்பாட்டி இருந்தார்னா நம்ம சில கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் அந்த பரிசுத்தவான் அதுக்கு பிறகு ஒரு பதிலை போடுறாரு, நான் இன்னும் முத்தை கண்டுபிடிக்கல. 85 டைம்ஸ் பைபிள் படிச்சுட்டேன், ஆனால் இன்னும் என்னத்தை கண்டுபிடிக்கல சொல்லுங்க? எஸ், முத்தை கண்டுபிடிக்கல. அப்போ எந்த அளவுக்கு அந்த அறிவை நோக்கி ஓடிட்டு இருந்திருப்பாங்க. சமீபத்தில் முகநூலில் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க, 7 நாளில் வேதாகமத்தை முடித்து விட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கீழே நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, சபாஸ் சூப்பர் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. திரும்பி ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் போட்டிருந்தாங்க, 6 நாளில் வேதாகமத்தை முழுவதும் படித்து முடித்து விட்டேன், சூப்பர். சரி, அந்த பதிவில் கீழே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, படித்தீர்களா புரிந்து படித்தீர்களான்னு கேட்டார். அதுக்கப்புறம் அந்த பதிவை காணோம். நான் திரும்பி தேடி பார்த்தேன், அந்த அம்மாவே அழிச்சிருச்சு போல இருக்கு. அதில் ஒரு காரியத்தினுடைய நம்ம ஒரு இதுக்குள்ளார போக போகிறோம். கொஞ்சம் இந்த இந்த மெதுவான பேச்சுக்குள் இருக்கிற சாராம்சங்களை நீங்கள் அதிகமாய் ருசிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். சுட சுட திருநெல்வேலி அல்வா போட்டுருந்தாங்க சட்டியில்.
சாந்தி ஸ்வீட்ஸில். எல்லோரும் ரயில் என்னாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த 20 ரூபான்னொன்னே அந்த சின்ன இலையில் போடுறான், டப்புன்னு போடுறான். பார்த்தீங்கன்னா அந்த கொதிக்க அந்த கையில் எடுத்து எப்படி உள்ளார போடுறாங்க. ஒருத்தன் தீர்ந்துருமோன்றதுக்காக போட்டு திரும்பி வாங்குறான். இதை சும்மா அப்படி தாங்க கவனிச்சுட்டு இருந்தேன். நானும் அல்வா தான் வாங்க போனேன். ஆமாம், ஏன்னா பதிவு செய்யும்போது ஒழுங்காக செய்யணும்ல. அப்போ சொன்னாங்க, நம்ம சாந்தி ஸ்வீட்ஸில் சூடாக அல்வா போடுறாங்க, பாஸ்டர் நல்லா இருக்கும்னாங்க. நானும் அல்வா தான் அங்கே போனேன். சாயந்தரம் ஒரு சரியான பீக் ஹவர்ஸ். நம்ம பிஷப்பூர் காலேஜ் போட்டில் இருந்துச்சு. இப்போல்லாம் அது என்ன லெவலில் இருக்குன்னு தெரில. ஸ்கூலுக்கு அப்போலாம் ஒரு பெரியவர் அதை வாங்கிட்டு போய் நின்றுட்டு அதை எடுத்தார். இப்படின்னாரு, வாயில் வச்சிட்டாரு. அப்படின்னு ரொம்ப சுவைச்சிட்டு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு கடைக்காரை பார்த்து. சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்த பிளேட் வாங்குறது இல்லையா அப்படின்னாரு. நான் முதல்ல இதை சாப்பிட்றேன். அவர் சுவைச்சதை பார்த்தப்ப எனக்குள்ளார எப்பா, பக்கத்தில் இருக்கவங்களாம் ஏதோ வாரிட்டு போகிற மாதிரி டபக்குன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் கிடைக்காதுன்ற மாதிரி. ஆனால் அந்த 20 ரூபாயில் இருந்த அந்த விஷயத்தை அந்த மனுஷன் பெருசாக பார்த்து, அந்த பெரிய பார்வைக்குள்ளார அந்த மனுஷன் வச்சிருந்த ருசியை பெருசாக பேசி, அந்த ருசி அந்த அவர் வாயில் இப்படின்றது நமக்கு இங்கே வேற பக்கம் சுரக்குது. சில பேர் சாப்பிட்றத பார்த்து ரசிக்கணுங்க. சில பேர் சாப்பிட்றப்ப கூட சாப்பிடவே கூடாதுங்க. இந்த எருமை மாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும் பாருங்க. அவ்வளோ சத்தம் கேட்கும், ஊர் சத்தமே கேட்கும் வாயில். அது போல் இந்த செருப்பு போட்டு சில பேர் நடப்பாருங்க பாருங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டப்புன்னு தலையே போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். புரியல? பார்த்தீங்கன்னா அந்த சுவைத்தல் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம 20 தான் அழுவதான்ட்டோம். ஆனால் அந்த சுவைத்தலை ஒரு மனிதன் சுவைத்தான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போய் கேளுங்க, அந்த அல்வா நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லு. யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்றாரு, இதோ behold the lamb of God, இதோ தேவ ஆட்டுக்குட்டி போறாரு அப்படின்னோடனே 2 பேர் போறாங்க. ஆமாம், அந்திரேயா பிலிப்பு 2 பேர் போகிறாங்க. உடனே ஜீசஸ் பார்த்து, என்னப்பா தெரிறீங்கன்னு கேட்குறாங்க. ரவி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? கம் அண்ட் சீ. ரோட்ல நிற்க வச்சுலாம் பேசலை. கம் அண்ட் சீ, வந்து பாரு அப்படின்றார். வந்து பாருன்னு போய் அன்றைய தினம் அவரோடு கூட போய் தங்குறாங்க. அந்த தங்கின ஒரு இரவு பகல் தாங்க. வெளியே வரும்பொழுது அந்த மனிதர்களை புனிதர்களாகவே மாத்திருச்சுங்க. நம்மளும் எந்ததோ யோகா கிளாஸ்லாம் போகிறான், போய் உருப்பிட்ட மாதிரி தெரியல. சரி டான்ஸ் ஆடுறவன் கூப்பிட்றான்ட்டு அவன்கிட்டையும் போகிறான். அங்கேருந்து போயிட்டு இங்கே வந்துட்டு இப்படியே ஆடிட்டு வரான். புரியல? ஏதாவது ஒன்று மாறி இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் ஒரு மனிதன் தேவனோடு வைத்திருக்கிற உறவு ஒரு மனிதனை புனிதனாகவே மாத்திருச்சுங்க. இப்போ நார்மலாக இந்த சண்டே கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ், பிரைமரி, ஜூனியர், சீனியர் அப்படின்ற ஸ்கூலில் கூட பிரிச்சிருப்பாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல்னால சொல்லுவாங்க 5வது வரைக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் நடுநிலைப்பள்ளி, அப்போலாம் அதுக்கப்புறம் மேல்நிலை. நீங்கள் எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்க? எத்தனை பேர் மேல்நிலை பள்ளிக்கு போயிருக்கீங்க? சில பேர் ஃபெயிலாகவே சர்ச்சை விட்டு போயிட்டான். பல பேர் பல தடவை அட்டெம்ப்ட் அடித்து பார்த்தான், இந்த ஆள் பாஸ் போட மாட்டான், பரலோகம் பாஸ் போடான்ட்டு அவனும் போயிட்டான்.
நம்ம சொல்லுவோம்ல ஒரு பழமொழி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். நான் சொல்கிறேன், வயசுக்கு ஏற்ற முதிர்ச்சி இருக்கணும். வயதுக்கேற்ற முதிர்ச்சி முக்கியம். அன்றைக்கி நம்ம சர்ச்சில் ஒரு மெம்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் துவக்கத்தில் நல்லா தாங்க பேசியிருந்தார். கொஞ்ச நேரத்தில் என் மேலே தையை தட்டி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நிமிஷம் என் தோளில் கையை போட்டிருப்பார் போல இருக்கு. என்னோட வயசில் சின்னவர் தான். ஆமாம் பாஸ்ன்றார். தொடையில் ஒரு 100 அடி அடிக்கிறார். என்னடா அந்த மனுஷன் கொஞ்சம் பேச பேச அப்படி சிரிக்கிறார். எனக்கு இவ்வளோ நாள் ரொம்ப சாதுவாக உட்காந்துருப்பாருங்க. நான் அவர் ரொம்ப அமைதியாக சாதுவாக இருப்பார் நினச்சிட்டு, எப்படி இப்போ நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியா பஸ்ஸன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். டபக்குன்னு தோளில் தட்டினா மெதுவாக தட்டினா பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாகவே தட்டினார். அப்புறமேட்டு தோளில் கையை இப்படி போட்டு இப்படி தட்டினார். அப்படின்னு உங்களை பேசிக்கிட்டே இருந்தார். பேச்சை விட்ற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரத்தில் பேச்செல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கரடு முரடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே நான் சொன்னேன், நான் வெளியே ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னேன். என்கிட்ட பேசினா தான் உங்களுக்கு ஊழியத்துக்கு போகணும்னு தோணுமான்னாரு. அடே பாவி, இவனடா நம்ம பொண்டாட்டி கேட்குற கேள்விலாம் இவங்க கேட்குறாங்க நம்மளை. கூடாது டு லாக் அப்படின்ட்டு எஸ்கேப் அப்படின்ட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அமைதியாக இருக்கானான்னு நினச்சிடக்கூடாது. ஒரு வயதுக்குன்னு ஒரு வாயில் ஒரு முதிர்ச்சி இருக்குது இல்லை. என் பிள்ளைகள்கிட்ட போய் நான் அப்பா மாதிரி நடந்துக்கணும். நான் இப்பயும் வாடி பிள்ளைகளாக ஓடி பிடிச்சி விளையாடலாமான்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு, டாடி மாதிரி நடந்துங்க டாடி அப்படின்னு சொல்லுவாள்ல, சொல்ல மாட்டாள்ல. அதுக்காக நான் டாடி வந்திருக்கிறேன். அது என்னத்தான் பண்ணுறது, இந்த டாடியை வச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை. ஆமாம், ஊட்ட மிரட்டிக்கிட்டாலையும் அல்சீசன் டாக் மாதிரி வரும் டீயும் புரியல. டு நோ த மெச்சூர், என்னுடைய மெச்சூரிட்டி என்னன்றது என் பிள்ளைகளுக்கு தெரியும். வீட்டில் இருக்க அம்மா மனைவி லீனாவுடைய மெச்சூரிட்டி என்னன்றது பிள்ளைகளுக்கு தெரியும். புரியல. இந்த அறிவை மற்றவங்க சொல்லி தான் நம்ம தெளிவாக இருக்கணுமே தவிர நம்மளே அறிவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன போலலாம் ஜெபிக்க முடியாது பிரதர். வேறவெல்லாம் அது போல் எங்கள் வீட்டுக்காரர் ஜெபிக்கிறது போலாம் ஜெபிக்க முடியாது. அன்றைக்கி ஒரு மனிதனோடு கூப்பிட்டு சொல்கிறேன், எப்படி இருக்கான் அவங்க பையன், நல்லா இருக்கானான்னு கேட்டேன். அவன் இருந்து என்ன போய் என்ன, ஏன் பிரதர், ஐயே பிள்ளையெல்லாம் பெற்றதுக்காக ரொம்ப வருத்தப்பண்ணு பாஸ்டர். நீங்கள் வருத்தப்பட்டீங்களா இல்லையான்னு தெரில, தூக்கி போடுறான் பாருங்க நம்மள்கிட்ட. ஆமாம், நீங்கள் வருத்தப்பட்டீங்களா? ஐயே நான் தலை முழுவிட்டேன். ஒரு 5 நாள் கழிச்சு, பாஸ்டர் தம்பிக்கு பிறந்த நாள் ஜெபம் பண்ணி விடுங்கன்னாரு. அதாவது என்ன செய்யறதுன்னு எனக்கு விளங்கல. ஏன்னா ஒரு முதிர்ச்சி இல்லையே. பிள்ளை விட்ட ஒரு குறைவுகள் இருக்கலாம், ஆனா வயதுக்குன்னு ஒரு முதிர்ச்சி இருக்கணும்ல. அது பிள்ளை, அது குழந்தை, அது அப்படித்தான் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய நிலைக்கு உங்க பிள்ளைகளுடைய அறிவு இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களிடத்தில் அறிவு இருக்க வேண்டும். சில அம்மா வீட்டில் குழந்த மாதிரி நடந்துக்குது, சில அப்பா வீட்டில் குழந்த மாதிரி நடந்துக்கிறாரு. நோ மெச்சூரிட்டி. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளையும் சேர்ந்து மேலே உட்காந்து அடிச்சுக்கிறாங்க. ஆமாம், இதுனா விளையாட்டான். இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஒரு அந்த மெச்சூரிட்டி. நீங்கள் கிறிஸ்துவோடு வாழுங்க, கிறிஸ்துவோடு பழகுங்க, கிறிஸ்துவை சுவைத்து பாருங்க. என்ன செய்யுங்க? சுவைத்து பாருங்க. அந்த உயர்வில் ஒரு உயர்வு இருக்குது. நான் இப்பயும் சொல்லட்டுமா? அப்டேட் பண்ணுவோம். என்னுடைய உயர்வை தடுக்கக்கூடியதே நான் அறிகிற அறிவில் இருக்கிற மந்தமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்கல்ல, சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வந்துட்டேன், கழுவப்பட்டேன், மன்னிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், புது சிருஷ்டி ஆயிட்டேன், நீதிமான் ஆயிட்டேன், அவருடைய பிள்ளை ஆயிட்டேன், சுதந்திரவாளி ஆயிட்டேன். இதெல்லாம் இருந்தும் இன்னும் எனக்கு உயர்வு வரலைன்னா
அந்த உயர்வுக்கு சபை காரணமல்ல, விசுவாசிகள் காரணமல்ல, ஊழியர்கள் காரணமல்ல, நீங்களே அதற்கு முழு காரணம். கிறிஸ்து பொதுவாக ஒரு சபைக்குள் இருக்கிறவராய் இல்லை, எங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாற்பத்தஞ்சு பேர் வச்சு சார் பாடம் நடத்துகிறாருங்க. 45 ஸ்டூடெண்ட்ஸ். முதல் ரேங்க் இருக்குது, 2ஆம் ரேங்க் இருக்குது, 3ஆம் ரேங்க் இருக்குது, 10ஆம் ரேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபெயில் இருக்குது, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பெஞ்சும் இருக்குது. இப்போ முதல் மார்க் எடுத்தவனுக்கு அதே மூளை தான். கடைசியில் மக்கா உட்கார்ந்தா பாருங்க, அவனுக்கு என்னதான் சொல்லுங்க, அதே மூளை தான். இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து சர்க்குலர் எடுத்துகிட்டு வர்றார். உடனே வாத்தியார் எல்லாம் படிங்க அப்படின்ட்டு போகிறார். இப்போ படிங்கன்னு போன உடனே இதில் படிக்காதது கண்ணெல்லாம் எங்கே போவோம்? சில படிக்காதது பேச்செல்லாம் எங்கே போவோம்? என்னடா அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அப்படி இந்த படிக்கிறது கண்ணு மட்டும் எங்கே இருக்கும்? போர்டுலேயே நிற்கும். அதனால தான் அவன் ஃபஸ்ட் மார்க் எடுத்தான், நீ ஃபெயில் மார்க் எடுத்த. புரிஞ்சிச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் பாட்டு என்ன பாடணுன்னே தெரியாது. நான் இப்போ எலியாவின் தேவன் பாடிட்டு இருக்கும்போது எப்போவுமே தான் வர்றார் போல இருக்கு. நீ வந்ததே 9. என்னப்பா சார் நான் பேசுனது உங்கள் காதுக்கு வந்துருச்சா? அங்கேருந்து குருவி தூக்கிட்டு வந்துச்சு. பீட்டர் பீட்டர் பாரு உன்னை அப்படி சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா கவனிச்சுங்க. ஆராதனை தொடங்கிருச்சு, பாட்டு தொடங்கிருச்சு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒருத்தர் உள்ளார் நுழையிறாங்க. உள்ளார் நுழையிறப்ப பின்னாடி இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அவன் போய் சிட்டிங்கில் உட்கார்ற வரைக்கும் கைட்னஸ் நடக்குது பாருங்க. எங்கள் சபைக்கு நீங்கள் வாங்க, உங்களை பத்திரமா கொண்டு போய் முதல் சேரில் உட்கார வச்சுருவாங்க. எப்படிங்க? பார்த்தே கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. எங்கள் ஆளுங்க பார்த்தே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. புரியல? ஆனால் பக்கத்தில் இருக்க சேரை மட்டும் தர மாட்டாங்க. ஆமாம், அதில் அவங்க பை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தே உங்களை. இப்போ 2 புள்ள குறுக்களை ஓடட்டுமே, அவ்வளோதான். அந்த பைபிளா சுட்டி பிள்ளை. சிலது பின்னாடி பிள்ளைக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இப்படிதான் இது 2 வாயில் போட்டுக்கிட்டு, அந்த பிள்ளையை நான் இன்னை வரைக்கும் பார்க்குறேன், சோனி பிள்ளையாக தான் இருக்குது. இதுதான் இவ்வளோ பெருசாகிட்டு இருக்குது. அவங்க கணவருக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறேன், இனிமேல் சிப்ஸ் வாங்கி கொடுக்காத. உன் வீட்டுக்காரமாக சாப்பிட்டு தான் குண்டா இருக்க தவிர குழந்தை பாவம் ரொம்ப இழைச்சி போயிருக்குது. ஆமாம், உன் குழந்தைக்கு பிடிச்சதை வாங்கி கொடு. இது என்ன பிரசங்கத்தை கவனிச்சுட்டு வீட்டுக்கு போகுன்றீங்க? இப்போ நான் இங்கெல்லாம் முடிச்சிட்றேங்க. இப்போ இறங்குறப்ப இங்கேருந்து இறங்குற செய்தியை நீங்கள் போய் கீழே இறங்கும்போதே கேளுங்க. ஒருத்தரை இன்றைக்கி என்ன பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாருன்னு கேளுங்க. பாஸ்டர் தான் சிப்ஸு கதை சொன்னாருன்னு சொன்னானா, ஆமாம் போடுங்க, ஒரு போடல ஒரு போடு. பாஸ்டர் தான் சொன்னார், பார்வையிலே கொண்டு போய் உட்கார வச்சுருவானு கரெக்டாக சொன்னார் அப்படின்னாருல, போடுனால சாத்து மாதிரி கூட பாருங்க. இப்போ இவன் வீட்டில் எப்படி பயில் படிப்பான்? நீங்கள் இதை இங்கே விட்டுருங்க. இந்த கூட்டத்துக்குள்ளாரையே இவனால் ஒரு அட்டென்ஷனில் இருக்க முடியலனா, இவன் சொல்கிறான் நான் கண்ணை வச்சா நான் எடுக்க மாட்டேன்றான். ஒரு பாட்டு என்கிட்ட வந்து அழகாக சொல்லிட்டு போயிடுச்சுங்க, பாஸ்டர் சர்ச்சில் உட்காந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர், வீட்டில் போய் பைபிளை திறந்தேன்னா அப்படி தான் பாஸ்டர் தொடங்குது, அப்படியே படுத்துறான் பாஸ்டர். அப்படி ஒரிஜினல் தகவல் வந்துருச்சா இல்லையா? நல்லா கவனிச்சுங்களேன். இங்கேயே கூடி ஜெபம் பண்ண முடியாத ஆள் எப்படி வீட்டில் தனியாக ஜெபம் பண்ணுவான்? நீ நல்லா வாட்ச் பண்ணோம். நானும் வீட்டில் சரியாக ஜெபிப்பேன்ல அப்படிலாம் இந்த வாய்கள்லாம் வரல இருக்கக்கூடாது.
இங்கேயே உன்னால் கொஞ்ச நேரம் நிற்க முடியல, ஒரு நேரம் முழங்கால் போடணும், முழங்கால் போட மாட்டேன்ற, கையை உயர்த்தினா கையை உயர்த்த மாட்டேன்ற, இப்படின்னு தேடிட்டு சேர் இழுத்து போட்டுக்கிற, வீட்லேயும் சேர் இழுத்து போட்டுக்குவியா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு செஞ்சுக்குவியா? பாருங்க, இப்போ ஒரு பகுதிக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். என்னப்பா சார் முடிக்க மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான இடம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 91 எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த முறை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. அந்த 91 இருக்க அவ்வளோ அழகு, எவ்வளோ சொரூபமாக நமக்கு கிடச்சிருக்கு தெரியுமா? இந்த வரப்புற சாதத்தை நம்ம அனுபவிக்காமே வச்சுருக்குறோம். புரியல? அழகாக படிப்போம். சங்கீதம் 91 உங்களை அழைச்சிட்டு போகிறேன். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். நல்லா கவனிச்சுங்க. 1ஆம் வசனத்துலையும் 2ஆம் வசனத்துலையும் சிங்கிளாக ஒரு ஆள் வரார். சிங்கிள் பர்சனாக வரக்கூடாது. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். உடனே ஒருத்தர் அவரோட ட்ராக்கில் சேர்றார். அவரோட ட்ராக்கில் சேர்றார். அவரை இவர் பார்த்த உடனே, அவர் உன்னுடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பா, தம்முடைய சிறகுகளால் மூடுவார். இப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு 9ஆம் வசனம் வந்துட்டு, எனக்கு அடைக்கலமா. இப்போ தான் 2 பேரையும் காமிச்சுக்கிறார். எனக்கு, அதாவது முதல்ல தனியாக காமிச்சார், அப்புறம் அந்த பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனை காமிக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் பர்சனை காடாக தான் வைப்பேன், செகண்ட் பர்சனை ஒரு மனுஷன் நானாக வச்சுக்கிறேன், தேர்ட் பர்சனை யூவாக வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நீர் என் அடைக்கலம், நீர் என் தஞ்சம் என்று சொல்லுவேன். சொல்லிட்டு முடிச்ச உடனே தேர்ட் பர்சனை பார்த்து, அவர் உன்னை, அவர் உன்னை, அவர் உன்னைன்னு சொல்லிட்டு வந்தவர் 9ஆம் வசனம் வரும் பொழுது, எனக்கு அடைக்கலம். நல்லா வந்து கொள்ளுங்க. அந்த உரிமையை விட்டு கொடுக்கல பாருங்க. என்னதான் உன்னை தப்பு வைப்பார், உன்னை தாங்குவார், உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார் எல்லாம் சொன்ன மனுஷன் இங்கே வரும்பொழுது தனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுல பங்கு கூட கொடுக்கல. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாரமாக்குறடான்றான். உனக்கு தாரமாக்குறேன், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார். எவ்வளோ மெச்சூரிட்டி இருந்தால் இது எவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவங்க வாயில் உதட்டிலேருந்து பிறப்பிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்குறப்ப, ஐயோ ஏதாவது கொட்டாதா, அதுலேருந்து ஏதாவது கிடைக்காதா, அற்புதமான வார்த்தை கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும். சில இதை பேசினா கல்சட வார்த்தை தான் வருது. ஆமாம், நாசமாக போவேன், உருப்பிட மாட்டேன், தேர மாட்டேன், தேஞ்சு போவேன், என் கண்ணே பார்க்கும், நீ எப்படி போகிறன்றதை பார்க்கும். என்ன அருமையான நண்பன். முதல்ல அவர் லைஃப் பார்ட்னராக இருக்கணும். இவர் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி ஸ்பிரிச்சுவல் பார்ட்னராக இருக்கணும். இந்த 2 பார்ட்னரும் சரியாக அமைஞ்சிருச்சு, ஒன்றை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா, பெரிய பாக்கியவான். இதுக்காக என்ன பாஸ்டர் செய்கிறது? ஒன்றும் செய்ய வேணாம், சொன்னதை மட்டும் செய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற. பாருங்க, இந்த வார்த்தையுடைய மெச்சூரிட்டி நல்லா. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு இப்போ மறுபடியும் அவருடைய பதம் யாரை நோக்கி போகுதுன்னா, தன் நண்பனை நோக்கி தான் போகுது. என்ன சொல்றாரு? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, கூடாரத்தை அணுகாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் அடைக்கலமா இருக்கிறான், இவனுக்கு பொல்லாப்பு வாதை
பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி, இதெல்லாம் இவன் பார்க்காத மாதிரி தான் சிநேகிதனை பார்த்து சொல்கிறான், இதெல்லாம் உனக்கு வராது, இதெல்லாம் நடக்காதுன்றான். அப்போ அவன் எந்த அறிவில் அவன் பேசுகிறான்றது கவனிச்சுக்கணும். இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன், இந்த ஆடாம் முடியாடுறான், தாத்தா அப்படின்றான், பிடிச்சிட்டேன். உடனே சர்ச்சிலுக்கு ஒரு பையன் வரான், அவன் ஓடியாந்து தாத்தா அப்படின்றான், பிடிச்சிட்டான். இப்போ 2 பேரும் தாத்தா தான் கூப்பிட்டாங்க. இவன் என்ன நினைப்பான்றீங்க, இவர் எங்க ஏன் தாத்தா, ஏன் கோட்டை, ஏன் அரண், ஏன் அடைக்கலம், ஏன் தஞ்சம். அதனால தான் திரும்ப 9 சொல்கிறான், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தர், அவரை உனக்கு தாபரமாக வச்சுக்க, அதனால் உனக்கு வாதை வராது, எனக்கு வாதனா என்னன்னு தெரியாதுன்றான். இதுதான் அர்த்தம். சொல்லுங்க, புரிஞ்சா இல்லையா? உனக்கு வாதை வராது, நோய் வராது, கொள்ள நோய் வராது, அதெல்லாம் வராது, எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்றான். புரிஞ்சிச்சா புரியலையா? இன்னும் விளங்கலையா? நல்லா வந்துச்சுங்க. இவன் என் கூட இருக்கனால இவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதே, உனக்கு வேணா வராது, அதை வேணா அவர் பார்த்து நான் சொன்ன பார்த்தியா, அவர் வேணா வராம உன்னை பார்த்துக்குவாரு, ஆனால் எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியவே தெரியாது. அப்படின்னா என்னதான், அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே நடக்காதுன்றான். அவன் அறிவில் அவன் புகலிடத்துக்குள் போய்விட்டான், அடைக்கலத்துக்குள் போய்விட்டான். தன்னை நம்பி வந்தவனுக்கு அவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ உன் வாழ்க்கையில் அவரை தாபரமாக கொண்டினா வாதை நேரிடாது, பொல்லாப்பு நடக்க. ஹல்லேலூயா. என்ன அருமையான மெச்சூரிட்டி பார்த்தீங்களா? பசிச்சா சாப்பிட்றோம். வீட்டில் இருக்க ஒருத்தவங்க பசிச்சாங்கன்னா சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவங்க விருப்பம். ஆனால் நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறது தான் மெச்சூரிட்டி. நீ சாப்பிட்லன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது, புரிஞ்சா இல்லையா? அப்படிலாம் இப்பெல்லாம் சொல்கிறது இல்லை பாஸ்டர், நீ எப்படியா போ, ஆமாம் நான் என் வயிற்று கொட்டிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ அடுத்த நிலைக்கு போவோமா? இப்போ இந்த 2 பேருடைய அறிவை பார்க்குறாரு தெய்வம். இப்போ பாருங்க, வேகமாக முடியாங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும். வேகமா நீ நேரா வார்த்தைக்கு நேரா வந்து 14ஆம் வசனத்துக்கு வந்துரு. நீடித்த நாட்களா 14ஆம் வசனம் வாடானா 16ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா. இருங்க, இதுவரைக்கும் இவங்க 2 பேர் பேசினாங்க, இவங்களுடைய மெச்சூரிட்டிஸ் இருந்துச்சு. இப்ப தெய்வம் பேசுறாரு, அவங்கன்னு பேசல, அவன் எவன். இப்ப நீங்க இதைதான் கண்டுபிடிக்கணும். எவன் யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் மறுபடியும் வந்துட்டாரு. இப்போ செகண்ட் பர்சனை பற்றி பேசுகிறாரா, தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறாரா? சத்தமாக சொல்லணும். எல்லாத்துக்கும் எப்படி இந்த ஸ்கூலில் எப்படி செகண்ட் அண்ட் தேர்ட் டு செகண்ட் அதெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக சொல்லணும். அவன் தான் சொல்கிறார், அவர்கள் என் மேல் வாஞ்சியாக இருக்கபடியால் நான் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர்களை உயர்ந்த. அப்படியா அவன் திரும்பி படிச்சுட்டு இருக்கிறான். இல்லை, அவன் எவன்? அதான் எவன் சொல்லுங்க. எவன் யாரு? எவன் பாருங்களா, ஒருத்தர் தேர்டுன்றான், ஒருத்தர் செகண்ட்றான். யாருங்க இதில் மெஜாரிட்டி? யாருங்க மெஜாரிட்டி? நாங்கள் தேர்ட் பர்சன் பேசவே இல்லைங்க, சைலண்ட் பர்சன். அவன்
அவனை பார்த்து காலை எந்திரிச்சோன்னா அம்மா ஞான உபதேசம் மாதிரி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுடா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவன் தான் தேர்ட் பர்சன். இல்லைன்னா காலை இட்லி தர முடியும் அந்த கேஸ். எனக்கு என் தெய்வம்டா உன்னை ஆசீர்வதிப்பாரா, உன்னை வாதை இல்லாமல் பாதுகாப்பாரா. அவன் தேர்ட் பர்சன், இவன் செகண்ட் பர்சன். இப்போ தெய்வம் வெளிப்பட்டது யாருக்கு? செகண்ட் பர்சன். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது நபருக்கு தேவன் வெளிப்படுகிறார். ஏன் வெளிப்பட்டாரு? கீழே அவரே சொல்றாரு பாருங்க, அவன் என் மேல் வாஞ்சையா இருந்தபடியா. தட்ஸ் a relationship. சொல்லுங்க, அப்படி பைபிளை படிச்ச மாதிரி அப்படி சுவைச்சிட்டு போங்க பார்க்கலாம். ஒரு உச்சி கொட்டுங்கய்யா, என்ன துப்புற? உச்சி கொட்டுனா துப்புறாங்க பாரு, துப்பியே பழக்கம். ஒரு உச்சி கொட்டு. சில பரிசுத்தவான்கள் சில வசனங்களை படிக்கும் பொழுது, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. அப்படியே அதை எந்த அளவுக்கு அவங்க லைஃபோட இணைச்சிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அதை ஒரு சுவையோடு பார்த்துருப்பாங்க. இந்த கடை பிரியாணி நல்லா இருக்கா, அந்த கடை பிரியாணி இருக்கலாம், அவன் போட்டவன் 2 எலும்பை தான் போட்டான், இதில் போட்டவன் கறியை போட்டான், அதில் தப்பாக வேற கறி போட்டாங்கடா, இந்த கடையில் வாங்காதீரா. இதெல்லாம் சுவைக்கிற வாயில் இருக்கிற இந்த மூளையுடைய அறிவுக்கு ஏன் அந்த வாஞ்ச வரலை? ஏன் வாஞ்ச வரலை? இப்போ பாருங்க, அவன் கூட பேசுகிறாரு. அவன் எந்த அளவுக்கு இந்த பிரதிபலிப்பை அவன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்தானா, எனக்கு வராது உனக்கு நேரிடாதுன்னுவான். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு பிரதிபலிப்பை அவன் அனுபவிச்சிருந்தா, அந்த வாஞ்சியான உறவை அனுபவிச்சிருந்தா, எனக்கு இதெல்லாம் நடக்காது உனக்கு நேரிடாது அப்படின்னு சொல்லுவானா, எந்த அளவுக்கு அவன் ஆண்டவருக்குள்ளார வாஞ்சியா இருந்திருப்பான். இப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சு விடாம சொல்லணும். தம்பி சொல்லுவார் அடிக்கடி, எங்களுக்கு மூச்சு விடாமல் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் ஆமாம். என்ன தம்பி சொல்லுவேன், அதெல்லாம் மறந்து போச்சு போ. ஏபிசிடியா வரிசையாக சொல்லுவேன். ABCDEFG அப்படின்னு மூச்சு விடாமல் சொல்லணுவாப்புல. எவ்வளோதான் மூச்சு வாங்க. ஆமாம். நடுப்புற காற்று பொத்துக்கிட்டு வெளியே போயிடும். ஆமாம் கூட அப்படியே வீட்டில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க பாஸ்டர்னு ஒரு ஹார்மோனி போட்டு ஒன்று வாங்கி கொடுத்தான். அந்த ஹார்மோனி போட்டு தூங்குது. ஆமாம். பார்த்தீங்கன்னா அதை போய் பார்த்தேன், எப்படியோ பாடிட்டோம், ஏதோ முடிஞ்ச அளவு பாடுறோம், அவ்வளோதான். புரியல. பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆன் அவர் நாமத்தை அறிவதில் உயர்ந்து கொண்டே இருந்தால். சொல்லுங்க, உயர்ந்து கொண்டே இருந்தால். உயர்ந்து கொண்டே இருந்தால் உயர்ந்த இடத்துல என்ன உட்கார வைப்பார். உயர்ந்த இடத்த நீ தேட வேணாம், அவர் ஒன்று போய் உட்கார வச்சுருவார். கையை தள்ளில சொல்லுங்க பாருலாம். இந்த உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரன் யாரா? அமெரிக்கா இருந்தாலும் பேர் என்னடா? பில். என்ன பேர் வரல, சொல்லுங்கயா. அப்படியா? பாருங்க, இதெல்லாம் தெரியுது. ஆமாம். இயேசுவோட கூட இந்த சிசரில் 12 பேர் பேரை சொல்லு. சொல்ல மாட்டாங்க. பணக்காரன் பேர்லாம் சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் லாசர் பேர் வராது. அவன் லாசர் பிச்சைக்காரன், அதனால் நிறைய பேர் லாசர்னு பேர் வைக்க மாட்டேறாங்க. ஆமாம். ஒன்று கல்லறையில் இருக்கான் அந்த ஆள், இல்லைன்னா பிச்சைக்காரனாக இருக்கிறான். 2 கேரக்டர் தான் இருக்குது, அதனால் அந்த ஆள் பேரே வேணான்ட்டாங்க. இப்போ பாருங்க, இஸ் எ பிலீவர். முன்னாடி அந்த அமெரிக்க அதிபர் பேர் என்ன?
முன்னாடி இருந்தால் அது ஜோ பைடன். அவர் சொல்லிட்டாரு, இந்த விண்வெளியில் இருக்க அந்த அம்மாவெல்லாம் இறக்க மாட்டேன், அப்படியே போய் சேரட்டுன்ட்டார். அதுக்கு 70 ஆயிடுச்சு, அவனுக்கு 65 ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கெல்லாம் பணம் செலவு பண்ண முடியாது, போன்ட்டான். முடிஞ்சிருச்சின்னு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் இது அப்படி. இவங்க ஆட்சி எடுத்தோடனே ட்ரம்ப்போடைய நண்பர் அவர். உடனே ட்ரம்ப் சொல்லிட்டாரு, சுனிதா வில்லியம்ஸை கீழே கொண்டு வருவேன் அப்படின்ட்டார். உடனே அவர் ஓகே, செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன்ட்டார். செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன்ட்டார். மில்லியன் கணக்கான கோடிகளை செலவு பண்ணி கீழே இறக்கி கொண்டு வந்துட்டாங்க, 2 கிழவனையும் கிளவியும். புரியல? சரி, அவங்களுக்கு அது வெற்றி. அதை கேட்டது வந்து எனக்கு மனசே சரியில்லைங்க. என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு உயிரை காப்பாற்றுறது தப்பு இல்லை, மில்லியன் கணக்கான ரூபா செலவு பண்ணுறானே, இந்த மில்லியன் கணக்கான ரூபாயை ஆப்பிரிக்க கண்டங்களுக்கெல்லாம் அனுப்பினோம்னா அங்கெல்லாம் இருக்கிற நிலைகள்லாம் எவ்வளோ மாறும் ஆண்டவரே, இல்லாத இடங்களுக்கு போனால் எவ்வளோ மாறும், அப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்புங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண அன்னைக்கு உட்காந்து. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுள் ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போய் வைக்கிறாருன்னா, அவன் எந்த அளவுக்கு படிக்கிறானோ, தன்னை பற்றி படிப்பினை கொண்டவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். இன்னை வரைக்கும் அவனை பீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, பீட் பண்ணவும் முடியாது. அவன் சந்ததி அதுக்கு ரெடியாக இருக்குது. அவன் சந்ததி ரெடியாக இருக்குன்றப்ப அவன் சந்ததியும் இந்த மனிதன் வாஞ்சியோடு அறிந்த பிரகாரம் இருந்தால் ஒரு நாள் அவன் கீழே வரப்போறதில்லை. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்கள் உயர்வு, உங்கள் உழைப்பு, உங்கள் மேன்மை, இதெல்லாம் நீங்கள் அவரை அறிகிற உயர்வில் வரும்பொழுது தான் அந்த உயர்வை நீங்கள் தொட முடியும். பிரைஸ் எல்லாம் அந்த உயர்வு வேற. அடுத்த வார்த்தையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம். ஆபிரகாமை பார்த்தோ, ஈசாக்கை பார்த்தோ, யாக்கோவை பார்த்தோ, தாவீதை பார்த்தோலாம் சொல்லவே இல்லை. இங்கே சொல்கிறாரு பாருங்க கீழே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், கால் அப்பான் மீ, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். அவனுக்கு அவன் செவி கொடுப்பேன். அப்ப மறு உத்தரவு, ஆன்சர்ட், உடனே மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே, ஆபத்திலே பதில் கொடுப்பேன்னு சொல்ல, ஆபத்துல நானே அவனோடு இருந்து, ஆபத்துல நானே அவன் கூட இருப்பேன், நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், ஹானர் பண்ணுவேன், கனப்படுத்துவேன். அடுத்த வார்த்தை, நீடித்த நாட்களால் அவனை வருத்தமாக்கி இல்ல. சில பேர் பாவம், சில பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க, சீக்கிரம் சாவணும்னு ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர், முடியல அப்படின்றாங்க. பாருங்க, அந்த அறிவு எங்க கொண்டு போய் தெய்வம் விட்டுறாரு பாருங்க. அவரே பேசுறாரு, இந்த 3 வசனத்தையும் தெய்வமே பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? செகண்ட் பர்சன்ட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்குறேன், சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன். சொல்லுங்க, திருப்தியா வாழ்ந்து சாகணுன்றவங்க ஒரு அழியில சொல்லுங்க, வருத்தமாக வாழ்ந்து சாகணுன்றவங்கள ஒரு அழியா சொல்லுங்க, அதுலேயும் அழியா சொல்லும். ஏதோ ஒரு பாரு, அது ஏதோ ஒரு கவனிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம், விடுங்க. ஆமாம், திருப்தியாக வாழ்ந்து சாகணும். ஆமாம், அதை விட்டுட்டு போயிட்டானே, அது நீடித்த நாட்கள். சொல்லுங்க, நீடித்த நாட்கள். சத்தமாக சொல்லுங்க, நீடித்த நாட்கள், லாங் லைஃப், நீடித்த நாட்கள். பாஸ்டர், நாளைக்கு பிறக்கிறது ஏண்டா பிறக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன நீடித்த நாட்கள்? அவர் சீக்கிரமாக வரணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பாருங்க, அது அவர் அழகாக அதையும் சொல்லிடுறாரு பாருங்க. நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், வருகையை அவனுக்கு காட்டுவேன். சொல்லுங்க, என் வருகையை அவனுக்கு. அப்பனா மரணம் என்னை மேற்கொள்வதில்லை. சொல்லுங்க, மரணம் என்னை மேற்கொள்வதில்லை, சாவு என்னை மேற்கொள்வதில்லை, வியாதி என்னை மேற்கொள்வதில்லை. பாருங்க, இந்த மெச்சூரிட்டி உங்கள்கிட்ட எவ்வளவுக்களவு வளர்றீங்களோ அவ்வளவுக்களவு உயர்வு. இந்த சங்கீதம் எனக்கு அதை தான் உணர்த்தது. அவன் தான் வாஞ்சித்ததையும் ருசித்ததையும் தன் நண்பனுக்கு பகிர்கிறான் வாழ்த்துறையாக. ஆனால் அதை பரலோகம் பார்த்து, என் பிள்ளை என்னை இந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறானே அப்படின்ட்டு உடனே பரலோகத்திலிருந்து ஒரு ஆன்சர் வருது, அவன் என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியால்
நான் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கான், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி அவனை கன்ஃபார்ம் பண்ணுது மெசேஜ். சொல்லுங்க, அறிகிற அறிவில் வளரணும், முதிரணும், உயரணும். சொல்லுங்க, அறிகிற அறிவில் வளரணும். என்னடா சொன்ன? உயரணும், முதிரணும், உயரணும். லிஃப்ட் இந்த இடத்துக்கு போகணும். புரியுங்களா? வீட்டுக்கு இப்போ போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா, நான் பேசின செய்தியை பாஸ்டர் இன்னைக்கு என்ன சொன்னாருன்னு கேளுங்க. அம்மா பிள்ளைகளாக வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. வீட்டில் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு போய் இந்த செய்தியை போய் சொல்லுங்கள். வீட்டை விட்டே நவர முடியாமல் சில ஆவிலாம் உட்காந்துருக்கோம், அந்த ஆவிகளுக்கு இந்த செய்திகளை போய் சொல்லுங்கள், கேட்கட்டும். இதெல்லாம் நான் முன்னாடியே கேட்டுட்டேன் அப்படின்னும் இதெல்லாம் வச்சுங்க. சிலதெல்லாம் ஆள் இருக்குது, அதெல்லாம் எப்படி தெரியுமா, அதெல்லாம் பெரிய படி படித்தாள். இதான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பாஸ்ட் பேசினார், கேட்டேன். அன்னைக்கு அதை தான் பேசினார் அவர். நான் சுட சுட தான் செய்தி கொண்டு வருவேன், சுட்ட செய்திலாம் கொண்டு வர மாட்டேன். புரியல? பாருங்க, போங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் பேசுகிறதுல மெச்சூரிட்டி தெரிஞ்சு போயிடும். எதையோ சொன்னார், வாயை மூடிட்டு வரியா இல்லையா? அவர் கேட்க சொன்னால் கேட்டுருவியா? நின்று வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்துக்குங்க. ரைட்டு, நம்மளை காத்துக்கணும். அது தேர்ட் பர்சனாகவே இருக்கட்டும், நம்ம செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சனோடு இருந்துக்குவோம். ஹல்லேலூயா. ஆமாம், தெரிஞ்சிச்சுன்னா ரைட், ஓகே. அதாவது ஒருத்தனை தெளிவிக்க முடிஞ்சால் தெளிவிங்க, தெளிவிக்க முடியலன்னா அவனோடு இணையாதீங்க, அவன் காணா போக வச்சுருவான், உங்கள் தெளிவையும் கெடுத்துருவான். ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. நீங்கள் தெளிய வைக்கிறவங்க, பாஸ்டர் இன்னைக்கு சொன்னதை சொல்லு பார்க்கலாம், சமைக்கட்டுமா வேணாமா அப்படின்றான். அது ஐயோ, அது நேராக சோத்துல கையை வச்சுச்சுன்னா ஐயோ நீ சம எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் அந்த சிக்கி தவித்தவர்கள் மாதிரிலாம் தோணுது. இப்போ சமைக்க சோறு வைக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி எழுந்திருப்போம். கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே, மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான், மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே, ஐயாவும் நீழலிலே ஆனந்த பரவசம், ஐயாவும் நீழலிலே ஆனந்த பரவசம், அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம் அதிசயம், அளவிடா. இசையா மேல வாஞ்சியா இருக்க, இரவெல்லாம் பகலெல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா,
பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழனும், தூயோனாய் வாழனும், உம்மை துதித்து இசையா இரவெல்லாம் பகலெல்லாம் துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி ஹல்லேலூயா, 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 திராட்சை செடி நீரே, தாவீதின் வேர் நீரே, திராட்சை செடி நீரே, தாவீதின் வேர் நீரே, விடிவெள்ளியே நட்சத்திரமே உம்மைத்தான் நேசிக்கிறே, விடிவெள்ளியே நட்சத்திரமே உம்மைத்தான் இம்மானுவேல் நீர்தானே, எப்போதும் இருப்பவரே, இம்மானுவேல் நீர்தானே, எப்போதும் இருப்பவரே, ஜீவன் தரும் திருவார்த்தையே உம்மைத்தான் நேசிக்கிறே, ஜீவன் தரும் திருவார்த்தையே உம்மைத்தான் நேசிக்கிறே, கையை உயர்த்தி நேசிக்கிறே, 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 உயிருள்ள உம்மைத்தான் நேசிக்கிறே, உயிருள்ள நாளெல்லாம்
தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் எங்களோடு இடைப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு பேசுனீங்க, எங்களோடு பேசுனீங்க. நாங்கள் தேர்ட் பர்சன் கிடையாதுப்பா, செகண்ட் பர்சன். உங்களுக்கு முன்னாடி நிற்கிற அடியேன், உமக்கு முன்பதாக நிற்கிற அடியேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீர் என் கோட்டை, நீர் என் அடைக்கலம், நீர் என் தஞ்சம், நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன்னு சொல்லுவேன்ப்பா, சொல்லுவேன். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை தான் உனக்கு தாபரமாக கொண்டிருக்கிற. அடைக்கலம் வேற, தாபரம் வேற. அடைக்கலத்துக்குள்ளார நுழைய முடியாது, தாபரத்தில் தாபரிக்க தான் முடியும். சொல்லுங்க, வாது என் கூட அணுகாது. வாதன்னா என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. பொல்லாப்பு எனக்கு வராது. பொல்லாப்புன்னா என்னன்னு தெரியாது. உங்க நாமத்தை அறிகிற அறிவில் ஒரு உயர்வை நான் பார்க்கணும். இந்த பூமியிலே நான் பார்க்கணும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகட்டும். என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகட்டும். என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகட்டும். இந்த நிலை இல்லப்பா, இது நிலை அல்ல, இது நிலை அல்ல. எங்களை இந்த நிலை அல்ல, இது தடுமாற்றம். அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அடுத்த வாரம் அதை குறித்து தான் நிறைய படிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. நம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க. நம்முடைய பிள்ளைகளை வாஞ்சையாக இருந்து பிள்ளைகளை விடுவீங்க. உங்கள் நாமத்தை அறிகிற அறிவில் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க. எங்கள் சர்ச்சில் இருக்க ஒவ்வொரு பேரும் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினால இந்த வேர்ல்டில் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே, நீ இப்படி செய்யும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. தேவ கிருபை காத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு ஜெபம். இரவு ஒரு 3 மணிக்கு ஒரு செய்தி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் சர்ச்சு முடிச்சு தான் இப்போ வந்தோன்னு தான் பார்த்தேன். ஒரு பாஸ்டர் அதில் என்னுடைய ஃபோனில் வந்து நான் எடுக்கலைன்னா வாய்ஸ் மெயிலுக்கு போயிடும். அந்த வாய்ஸ் மெயிலில் அவர் ஒரு வாடகை கட்டடத்தில் இயங்கிட்டு இருக்கிறாரு. சர்ச்சை பூட்டிட்டாங்க. சாயந்தரம் கூட்டிகிட்டு இருந்தாங்களாம். சர்ச்சை 2 மாதம் வாடகை கொடுக்கலையா, பூட்டிட்டாங்க. பாஸ்டர், பணம் கொடுத்தினா திறந்து விட்றேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு இந்து கிராமம், சரியான இந்து கிராமம். என்னை சந்திக்க வருவார். ஒரு வீக் மேலே வந்தார். அவளை ஹானர் பண்ணி தான் அனுப்பினேன். சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. புரியுங்களா? எதை செய்தாலும் இனிமேட்டு தான் போய் செய்யணும். ஆமாம். எவ்வளோ சபைகள் இப்படி பூட்டப்படுது தெரியுமா உங்களுக்கு? காலையில் ஆராதனைக்கு போகும்போது பூட்டு போட்டிருக்குது. எங்கே போய் ஆராதிப்பாங்க? கையை உயர்த்துங்க. வாடகை கொடுக்க முடியாது. அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இப்போ தான் இந்துஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகி வராங்க. கை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, பேச சகரியாமல் நம்முடைய கரை இறங்கி வரட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இன்றைக்கி ஒரு அற்புதம் செஞ்சுருப்பீங்க. நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். முதல்ல எங்கள்கிட்ட பேசியிருக்கிறீங்க. செய்ய வேண்டியது நாங்கள் அவரை கனப்படுத்தலை, உங்களை கனப்படுத்தணும். உங்கள் ராஜ்யத்துக்கு பூட்டு போட்ட மாதிரிப்பா அது. ஆமாப்பா, ஆராதனை நேரத்தில் பூட்டு போட்டால் பாடி ஆஃப் கிரைஸ்ட்டை போய் லாக் பண்ணுறானே ஆண்டவரே, பிசாசு இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி லாக் பண்ணியிருக்கானே. ஆண்டவரே, கர்த்தர் தரங்க. ஜனங்களை ஆராதிக்கணும், உங்கள் மகிமை விளங்கணும். இனி மாதம் அவங்க அங்கே வாடகை கொடுக்க காசு இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. கர்த்தர் அந்த கிராமத்தில் சொந்த வாடகை வாங்கத்தக்க திராணியை கொடுத்து அந்த கிராமத்து மக்களுக்கு முன்பதாக உம்முடைய ராஜ்யத்தை உயர்த்துவீராக, உம்முடைய ராஜ்யத்தை உயர்த்துவீராக. உங்கள் நாம மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆசீர்வாதம் போட்டேனா? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு நாளைக்கும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.